வணக்கம் நண்பர்களே. திமுகவினுடைய கட்சியை சார்ந்தவர்கள், திமுக தலைவரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் திரைப்படத்துறையில் மிக அதிக ஆதிக்கம் செலுத்துவதால், உதாரணமாக புதிதாக வரும் படங்களுக்கு தேட்டர் கிடைப்பதில் மிகுந்த சிரமம். ஏன் தேட்டர் கிடைப்பதில்லை? இவர்கள் அனைத்து தேட்டர்களுடைய அதிகாரங்களும் இவர்கள் கையில் இருக்கிறது. ஒன்று, இவர்கள் விநியோகஸ்தர்களாக இருந்தால், யார்? திமுகவை சார்ந்த தலைவர்கள் நடத்தும் கம்பெனிகள், அந்த கம்பெனி வெளிப்படையாக சொல்வோம், சபரிசன் சார்ந்த கம்பெனிகள், அவருக்கு வேண்டிய கம்பெனிகள், அல்லது அவர் உடைய சார்பில் நடக்கும் சினிமா கம்பெனிகள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தால் மட்டுமே, தயாரித்தல் மட்டுமே தேட்டர்கள் இங்கு புதிய திரைப்படங்களுக்கு திரையிடுவதற்கு கிடைக்கும். இல்லை என்றால் தேட்டர்கள் கிடைக்காது. தேட்டர் கிடைக்கலன்னா எப்படி அது கன்சியூம் ஆகும்? ஒரு சினிமா நுகர்வு பொருளாக மாறி விநியோகஸ்தரிடம் சென்று மக்களுக்கு சென்றால் தான் இந்த தயாரிப்பாளர் மிச்சமாவார், இல்லையா? லாபம் அடைவார், அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் இங்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்கிறது. திரைத்துறையில் அத்தனை எளிதாக திமுக குடும்பத்தை தாண்டி வேறு எவரும் உள்ளே நுழைந்து படம் எடுத்து ஜெயிச்சு வெளியெல்லாம் கொண்டு வர முடியாது. மிகப்பெரிய ஸ்டார்கள் படத்தை தவிர இப்போது மிகப்பெரிய ஸ்டார்களும் திமுகவிடம் சரண்டர் என்ற நிலையில் இருப்பதால் திரைப்படத்துறையிலிருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அணி உருவாகிறது. இதற்கு அனைவரும் ஒன்று சேருங்கள். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்த்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட கம்பெனியை எதிர்க்க முடியும், அல்லது இந்த ஆட்சி மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். இதற்காக எங்கு வேலை செய்ய வேண்டும், எப்படி நாம் தயார்நிலை இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு பெரிய ஆலோசனை கூட்டமே நடந்திருக்கிறது. ஏன் விஜயை ஆதரிக்கக்கூடாது என்றும் அந்த இடத்தில் ஒரு திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் ஒரு பேச்சும் அடிபட்டிருக்கிறது. அதற்கு ஆதரவும் இருக்கிறது. அப்போது திரைப்படத்துறையை திமுகவுக்கு எதிராக களமிறங்கி விஜயை ஜெயிக்க வைத்தால், நம்முடைய திரைப்படத்துறையை சார்ந்தவர் இப்போதும் நடிப்புத்துறையில் நடித்து கொண்டிருப்பவர், இனி அவர் நடிப்பாரா இல்லையா என்பது வேறு விஷயம். மாட்டேன் என்று சொல்லிவிட்டார், அதை போது பார்க்கலாம். ஆனால் தற்சமயம் இவர்களுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் விஜயை பின்பற்றி செல்வதுதான். ஆக திரைப்படத்துறை விஜய்க்கு ஆதரவாக பின்னால் களமிறங்குகிறது திமுகவை எதிரை நோக்கி. திமுக இதை எப்படி சமாளிக்கும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.